போதும், என்ன கேள்வி கேட்கறத நிப்பாட்டு. நான் தான் சொன்னேன்ல ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு. அப்புறம் கேளு, மோஹித்துக்கு மறக்காம சாப்பாடு கொடுத்துரு. நான் வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். எல்லாருக்கும் வணக்கம். கிரைம் பெட்ரோல் சதக்குல இந்த 30 நாளும் 30 விதமான கேஸ நம்ம பார்க்க போறோம். நான் அனுப் சோனி உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ உங்களுக்கு தெளிவா சொல்ல போறது நம்மளோட ஜெர்னலிஸ்ட் ஷாம் சைகர் கான். பட்ட பகல்ல ஒரு பொண்ணை கார்ல இருந்து தள்ளி விட்டுருக்காங்க. இந்த கேஸ பார்த்தா யாரோ ஒருத்தவங்க அந்த காரை திருடிட்டு போற மாதிரி நமக்கு தெரியுது. நீங்க எல்லாரும் பெருமூச்சு விடலாம், நல்ல வேளை அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகலன்னு. ஆனா சில கேசஸ்ல நாம பாக்குறது எல்லாமே உண்மையாகிடாது. இன்னைக்கு நாம இப்ப பார்க்க போற கேஸ்லயுமே எப்படி அந்த விக்டிம அந்த கொலைக்காரன் குத்தி கொன்னான்னு பார்க்க போறோம். இந்த கேஸ் ரொம்பவே கஷ்டமா இருக்க போகுது. குருகிராம் போலீஸ் இந்த கேஸுக்காக நிறைய டாஸ்க்குகளை சந்திச்சாதான் இதை பண்ணவே முடியும். அது இல்ல மேடம், மேக்கப் இல்ல, ஃபேஷியல் அண்ட் மேனிக்யூர் தான் பண்ணணும். இதை நீங்க 40 மினிட்ஸ்ல பண்ணி முடிச்சிருவீங்களா? பண்ணிடலாம் சார். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. பிரக்யா, உன்னோட லெக்சர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்க பண்ணி முடிச்சிருவாங்களாம். ராஜீவ், நீ ரொம்பவே கஷ்டப்படாத, நான் இதை அப்புறமா கூட பாத்துக்கிறேன். நான் இதை உனக்காக மட்டும் தான் பண்றேன். என்கிட்ட நீ பேசுறதை நிறுத்திட்டு அவங்க கூட போ ப்ளீஸ். என் கூட வாங்க மேம். ஓகே. ஹலோ. என்ன டாக்டர், உங்க வைஃபை ரொம்ப கேர் பண்றீங்க, ஆனா என்ன கேர் பண்ண மாட்டீங்களா? எனக்கும் ஃபேஷியல் எப்படி பண்றாங்கன்னு பார்க்க ஆசையா தான் இருக்கு. தீபக், ப்ளீஸ் போயிடு. பிரக்யாவோட மூட தேவையில்லாம ஸ்பாயில் பண்ணாத, போயிடு. நாளைக்கே நான் எல்லாத்தையும் செட் பண்ணிடுறேன். எனக்கு இன்னைக்கு மட்டும் டைம் கொடு. உங்க டைம் முடிஞ்சிடுச்சு டாக்டர். என்ன என்ன அப்படி பாக்குற? பார்த்தது போதும், சிகரெட்டை கொடு. ராஜீவ், சிகரெட்? நீ எப்பவும் டென்ஷனா இருக்கும்போது தானே சிகரெட் பிடிப்ப? ஆமா, நான் ரொம்ப டென்ஷனா தான் இருக்கேன். நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கல்ல. சும்மா விளையாடாத. அட சத்தியமா, எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் 21 வயசு பொண்ணுக்கு அம்மா மாதிரியே தெரியல. போதும், விளையாட்ட நிறுத்து. ஆல்ரெடி எனக்கு டைம் ஆகுது. போலாம் போலாம். போலாம். ராஜீவ், இங்க என்ன பண்றீங்க நீங்க? அப்பா நமக்கு சர்ப்ரைஸ் ஹாலிடே பிளான் பண்ணிருக்காரு. அதுவும் உங்களோட ஃபேவரட் பிளேஸ் மணாலி. என்ன, மணாலியா? ராஜீவ், என்னாலலாம் மணாலிக்கு வர பாசிபிளே இல்ல. காலேஜ்ல வர எக்ஸாம்ஸ் இருக்கு. அப்படியா? டிக்கெட் நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன் டார்லிங். பாரு, நீ உன்னோட திங்ஸை பேக் பண்ணு, நான் என்னோடத பேக் பண்ணிட்டேன். நான் இப்ப வந்துடுறேன். ராஜீவ், இங்க என்ன நடக்குது? பிரக்யா, நான் என்னோட ஃபேமிலிக்காக டைம் ஆஃப் எடுத்திருக்கேன். உனக்கு நான் எல்லா விஷயத்தையும் போகும்போது ஒன்னா சொல்றேன், சரியா? நீ உன்னோட திங்ஸை பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. நான் அப்படியே ஷர்மா மார்க்கெட்டுக்கு போய் ஒரு சில திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. சார், என்னோட பேரு பிரக்யா சைனி. நேத்து ராத்திரியில இருந்து என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரல சார். ஷர்மா மாத்துக்கு போறத என்கிட்ட சொன்னாரு. அவர் போனுக்கும் நான் நிறைய முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனா போன் சுவிட்ச் ஆஃப். நாளைக்கு நாங்க எல்லாரும் மணாலி போறதா இருந்துச்சு. ஆனா அவர் இப்ப திடீர்னு எங்க போயிருப்பாரு? அல்கா, ஷர்மா மார்க் சிசிடிவி செக் பண்ணுங்க. அந்த இடத்துக்கு ராஜு வந்திருக்காரா இல்லையான்னு செக் பண்ணுங்க. சார், நீங்க எதுக்கு மணாலி போகணும்? ஏன்னா வெதர் இப்ப அங்க ரொம்ப மோசமா இருக்கு. அது அப்பாவோட சர்ப்ரைஸ் பிளான். ஃபேமிலிக்காக பிளான் பண்ணாரு. ராஜுவுக்கு யாராவது எனிமீஸ் இருக்காங்களா? நீங்க யார் மேல சந்தேகப்படுறீங்களா? அப்பா ஒரு ஹோமியோபதி டாக்டர். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றது தான் அவரோட நேச்சரே. அவருக்கு எதிரிங்கெல்லாம் யாருமே இல்லை.
இவர் தான் இந்த டாக்டர். நான் உங்ககிட்ட சொன்னல, அவர் இங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு இங்கிருந்து கிளம்பிட்டாரு. அவருக்கு யார் ஃபோன் பண்ணிருப்பா? ராஜுவோட கால் ஹிஸ்டரிலாம் செக் பண்ணிட்டோம். கடைசியாக அவர் கால் பண்ணது கேப் ஏஜென்சி. ராஜு எங்கேயோ போகிறதுக்காக தான் கேப் புக் பண்ணியிருப்பாரு. கேப் ஏஜென்சிக்கு கால் பண்ணி எந்த டிரைவர் ராஜுவை பிக் பண்ணனு நல்லா விசாரிங்க. ஸோ எங்களுக்கு கேப் டிரைவர் ராஜு எங்க டிராப் பண்ணான்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அவர் எங்க போயிருப்பாருன்னு? அவர் கிளினிக் கூட இந்த நேரத்தில் ஓப்பன் பண்ணதில்ல. அவரோட கிளினிக் எங்க இருக்கு? அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. ஆனா அவர் கிளினிக் ஓபன் பண்றதா இருந்தா ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட சொல்லி இருந்திருப்பாரு. ரிசப்ஷனிஸ்ட் அவங்களோட பேர் என்ன? மஞ்சுஷா. அம்மா இன்னைக்கு போலீஸ் கிட்ட உன்னை பத்தி சொல்லியிருப்பாங்க. நான் தான் ஸ்டாப் பண்ணேன். ஆனா ரொம்ப நேரம் ஸ்டாப் பண்ண முடியாது. என்கிட்ட நீ பேசினாதான் அது உனக்கு ரொம்பவே நல்லது. சார் 4ஆம் தேதி அன்னைக்கு தான் டாக்டர் கடைசியாக வந்தார். அன்னைக்கு அவர் ரொம்பவே கவலையாக இருந்தார். குட் மார்னிங் சார். அவர் ரூம் கதவை அவர் ரொம்ப நேரம் திறக்கல, அதனால நானே போய் செக் பண்ணேன். அப்போ டாக்டர் சார் பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தார். சார் என்னது இது? என் பெர்மிஷன் இல்லாமல் எப்படி என் ரூம்குள்ளே வருவேன்? போ, வெளியில் போ. சார், அவரோட பொண்ணும் அவரோட ஒய்ஃபும் அவரை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க. ஆனால் ரிசப்ஷனிஸ்ட் சொன்ன கதையே வேற. அன்னைக்கு 4ஆம் தேதி ராஜுவோட வாழ்க்கையில் ஏதோ நடந்திருக்கு. அவர் கண்டிப்பாக எதுக்கோ பயப்படுறாரு. மணாலி ஹாலிடேக்காக இல்லை, அதை ஒரு காரணமாக வச்சு அவரோட ஃபேமிலியை வெளியூர் கூட்டு போக பார்த்துருக்காரு. அன்னைக்கு பிரக்யா என்ன சொன்னாங்கன்னா, ராஜியோட மூடு ரொம்பவே சரியில்லைன்னு சொன்னாங்க. அவர் 40 நிமிஷமா அந்த பார்லருக்கு வெளியே தான் இருந்திருக்காரு. அப்போ அந்த பார்லருக்கு வெளியில ராஜு 40 நிமிஷமா என்ன பண்ணான்னு விசாரிங்க. அப்புறம் கிளினிக்ல விசாரிச்சு பாருங்க இந்த நிலைமையில அவரோட கேபின்ல என்ன பண்ணியிருக்காருன்னு. ஓகே சார். எல்லாரும் சீக்கிரமா வாங்க. சார், இந்த ஐடென்டி கார்டு ராஜு சைனிக்கு சொந்தமானது. யாரோ அவரை கூர்மையான வெப்பனை வச்சு குத்திருக்காங்க. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, என்னால் ஃபுட்பால் மேட்சுக்கெல்லாம் வர முடியாது. அம்மா, இன்னைக்கான மேட்ச் கேன்சல் ஆயிருச்சு. அட, அது உனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் மேட்ச்னு சொன்னியே. அதை விட்டு தள்ளுங்கம்மா. இன்னைக்கு ஃபுல்லாக உங்கள் கூட தான் இருக்க போகிறேன். நீங்கள் பேக் எப்படி செய்கிறீங்கன்னு பார்க்க போகிறேன். ராஜீவ், அப்பா, ராஜீவ், ராஜீவ், அப்பா, அப்பா. குப்தா சொல்லுங்க. சார், இங்கே சிகரெட் கடைக்காரர் ராஜுவை பார்லருக்கு வெளியே பார்த்துருக்கான். அவர் வாக்குவாதத்தில் இருந்திருக்காரு. அவன் பைக்கில் ஏதோ மண்டோட ஸ்டிக்கர் பார்த்துருக்கான். நான் எல்லாத்தையும் நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். எனக்கு இன்னைக்கு மட்டும் டைம் கொடு. ஒரு நிமிஷம். பிரக்யா மேடம், அன்னைக்கு நீங்க பார்லர் போகும்போது ராஜு சார் யார்கிட்டயா சண்டை போட்டிருந்தாரா? சரி, நீங்க போங்க. குப்தா, அங்க சுத்தி இருக்க ஏரியால எந்த பைக்ல மண்டோட ஸ்டிக்கர் இருக்குன்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சார், எனக்கு அப்படி ஒருத்தனை நல்லாவே தெரியும். அவன் யாரு? அவனோட பேரு தீபக் குப்தா. என்னோட பொண்ணு பல்லவியோட ஹஸ்பண்ட். உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆனா இவங்க சார், அவனுக்கு என் பொண்ணு மேல இருந்த இன்ட்ரெஸ்ட் சுத்தமா அவனுக்கு போயிடுச்சு. பல்லவியை எப்படியாவது ஒழிக்கணும்னு பிளான் பண்ணான். ஆனா பல்லவிக்கு அது விருப்பம் இல்லை. அதுவுமே பல்லவியோட சந்தோஷத்துக்கு தான். ராஜீவ், தீபக் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாரு. அதுக்காக அவர் அவன்கிட்ட ரொம்பவே கெஞ்சினாரு. ஆனா தீபக் ஒரு சைக்கோ. அவன் கோவம் ஆயிட்டானா அவனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு ஆளுடைய ஈகோ தான் அவனுக்கு மிகப்பெரிய வீக்னஸா இருக்கு.
யாராவது அவனோட ஈகோவை ஹர்ட் பண்ணாங்கன்னா அவனோட கண்ட்ரோலை இழந்து அவன் ஒரு மிருகமா மாறிடுவான். யாராலையும் சொல்ல முடியாது ஒரு கோபமான மிருகம் யாரை எப்படி டேமேஜ் பண்ணும்னு. அது ரொம்பவே ஆபத்தானதா இருக்கும். போலீஸால கூட இதை பிரிச்சு பார்க்க முடியாது யார் ஹீரோ யார் வில்லன். போலீஸுமே இதுல குழம்பிதான் போயிருக்காங்க. போலீஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ராஜியோட வாழ்க்கையில பல விஷயங்களை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எந்த மாதிரினா அவங்களோட ஃபேமிலிக்கு கூட அது தெரியாத விஷயங்கள். அவன் எஸ்கேப் ஆயிருக்கான். தீபக்கோட ஃபோட்டோ எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புங்க. ஒரு நிமிஷம் நிறுத்து. பின்னாடி வா, பின்னாடி வா. அந்த கடைக்காரன் சொன்னா ஏதோ கருப்பு வண்டியில மண்டோட ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு, அதானே? சார் சார் என்ன விட்டுருங்க சார். சார் என்னையா சார் பிடிக்கிறீங்க? நான் என்னோட பைக் எடுக்க வந்தேன் சார், என்ன விடுங்க சார். அப்போ உன் ஒய்ஃபை நீ பழி வாங்குறதுக்காக அவங்க அப்பாவை நீ கொலை பண்ணியிருக்க. பல்லவி உங்களுக்கு சொன்னாலா? அவ பொய் சொல்லிருப்பா சார். ராஜு செத்து போன அன்னைக்கு நீ அவரும் சண்டை போட்டீங்க தானே? சொல்லு. சார் நாங்க சண்டை போடலாம் வரல, நாங்க அவர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணதான் போனேன், வேற எதுவும் கிடையாது. சார் பல்லவிக்கு அவங்க அப்பா மாதிரி தான் என்னையும் இருக்க ஆசைப்பட்டா. ஏன்னா அவளுக்கு அவங்க அப்பா அம்மா மட்டும்தான் பெர்ஃபெக்ட் கப்பிள்னு நினைக்கிறா. இன்னும் சொல்லணும்னா எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா கூட அவங்க அப்பா மாதிரி தான் வாங்கி கொடுப்பா. அன்னைக்கு இன்னுமே மோசம். நீ எங்க போன? நான் தான் உன்கிட்ட சொன்னல. நீ மறுபடியும் இதை ஆரம்பிச்சிட்டியா என்ன? நீ எதை பத்தி பேசுற? என்கிட்ட டிராமா பண்ணாத. உன்னை கல்யாணம் பண்ணதுதான் என் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு. என்ன தப்பு? உனக்கு எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. நான் அப்படி என்னதான் பண்ணேன்? ஷர்ட் நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் இந்த கலர் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு. எங்க அப்பாவை பாரு, அவரு நல்ல துணி போட்டுருக்காருன்னு. எப்ப பாரு அப்பா அப்பா அப்பான்னு. என்னால உன் அப்பா மாதிரிலாம் இருக்க முடியாது. என்ன பாரு, உனக்கு அவர் தான் பிடிக்கும்னா தயவு செஞ்சு அங்கேயே போயிடு, என்கிட்ட வராத. இங்க பாருங்க சார், அவ என்ன பண்ணிருக்கா பாருங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனைனா பொண்ணுங்க படி ஆம்பளைங்க மேலதான் போடுறாங்க. உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லைன்னா ஒரு நிமிஷம் இருங்க, நான் காட்டுறத பாருங்க. இதை கேளுங்க. அம்மா போலீஸ் கிட்ட உன்னை பத்தி சொல்ல போறாங்க. அதனால நீ என்ன பண்ற? என்கிட்ட நீ வந்து பேசு. சோ ஒரு நிமிஷம் வாங்க. சார் இதுல பாத்தீங்கன்னா முதலையோட பல்லு, ரைனோட கொம்பு, பாம்போட தோல்னு இதுல இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் இல்லீகல் ஆச்சே. சார் இந்த மாதிரி பொருளை அவன் வேற எங்கேயாவது இருந்து தான் எடுத்துட்டு வந்திருக்கணும். இந்த மாதிரி பொருட்களை விற்கிறவங்க ரொம்பவே டேஞ்சரானவங்க, தெரியும்ல. ஒருவேளை இவங்கள ஒருத்தவன் தான் ராஜுவை கொண்டு இருக்கணும். இந்த மாதிரி விற்கிறவங்க பத்தின இன்ஃபர்மேஷனை, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம இன்ஃபார்மர் கிட்ட கலெக்ட் பண்ண சொல்லுங்க. டாக்டர் ராஜீவ் சைனியோட கிளினிக்ல இருந்து இந்த மாதிரி இல்லீகலான அனிமல் பார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. அவருடைய மருமகன் தீபக்கையும் அன்னில இருந்து காணோம். நாம கண்ணால பாக்குறது இப்ப எல்லாமே உண்மைதானா, இல்ல இது எல்லாமே வேற ஒரு கதையை நமக்கு காட்டுதா? போலீஸ் இன்னும் கூட அவங்க ஆரம்பிச்ச இடத்துலயே தான் இருக்காங்க. அவங்க இந்த கேஸ்ல இன்னும் ஆழமா போய் விசாரிச்சாதான் இந்த கேஸோட உண்மை என்னன்னு தெரிய வரும். What would you like? காஃபி ஆர் டீ? இல்ல இது நல்லா இல்ல. ஓய் ராஜு, நான் உன்னை அங்கே கடையில் தேடிட்டு இருக்கேன். நீங்க வீட்டில் இங்கிலீஷ் கத்துட்டு இருக்கியா? வாங்க அங்கிள் ப்ரோ, இந்த இங்கிலீஷ் என்ன ஒரு நாள் பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு போக போகுது. ஒரு வாட்டி எனக்கு இங்கிலீஷ் கத்துக்கிட்டா மட்டும் போதும். அமெரிக்காக்கு போறத யாராலையும் தடுக்க முடியாது. யூ வெயிட் அண்ட் வாட்ச். ஓ அப்படியா? கனவு காண்றது போதும், போய் ஒயரை ஃபிக்ஸ் பண்ணு. நீ இப்பயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சனா இன்னும் 50 வருஷத்தில் கற்றுக்கலாம். இதெல்லாம் எப்படி அப்பாவுக்கு வந்துச்சுன்னு எங்களுக்கு சுத்தமா தெரியல. உங்களுக்கு இந்த காயங்களை பத்தி ஏதாவது தெரியுமா? இந்த மாதிரியான காயங்கள் அவருக்கு இருக்குன்னு என்கிட்ட சொன்னதே இல்லை. உங்ககிட்ட இருந்து அவர் நிறைய மறைச்சிருப்பார் போலயே. ராஜுவுக்கு இந்த வீட்டை தவிர இன்னொரு வாழ்க்கை வெளியில இருக்கு, தெரியுமா? மேடம் உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு. அதை நீங்களே எடுத்துட்டு போயிடுங்க. எங்களுக்கு இப்ப அது வேணாம். அதை யாருக்காக நான் வாங்கினனோ அவரே இப்ப என் கூட இல்லை. அப்பாவோட ஃபோன் உடைஞ்சு போச்சு.
அப்புறம் கிளினிக்கும் இப்பெல்லாம் சரியா போகிறது இல்ல. அதனால அவர் புது ஃபோன் கூட வாங்கல. அம்மாவும் நானும் அவருக்கு புதுசா ஃபோன் கிஃப்ட் பண்ண நாங்க டிசைட் பண்ணோம். ஆனா இப்படி நடக்கும் நாங்க எதிர்பார்க்கல. சார், ரஞ்சியை கூட்டு போன அந்த கேபை நாங்க ஈஸியா சேஸ் பண்ணிட்டோம். சார், அன்னைக்கு 4ஆம் தேதி ராத்திரி நீ தான் இவரை கேப் வச்சு பிக் பண்ணியா? சார் சார் ராஜுவோட ஃபோன் நல்லா ஆயிருச்சு. 2 மெசேஜை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். உன்னோட வாழ்க்கைக்கான நேரம் இப்போ முடிய போகுது. மேடம் இங்கே தான் அன்னைக்கு நான் இவரை ட்ராப் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் அந்த பக்கம் தான் போனார். சார் நம்பர் சேவ் ஆகலை, ஆனால் நாங்கள் ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கொலை மிரட்டலை பற்றி ராஜு எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணலையே. உங்களுக்கு இவரை தெரியுமா? இவர் மிஸ்டர் ராஜீவ். இவர் எனக்கு தெரியும் சார். ராஜீவ் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் எனக்கு முன்னாடி இருந்து நல்லாவே தெரியும் சார். எனக்கு ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவர் தான் எனக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனார். அவருக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். அதனால தான் அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஹெல்ப்? சார், அவருக்கு 4 கார் தேவைப்பட்டுச்சு. அதனால 4ஆம் தேதி அன்னைக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸோட என்கிட்ட வந்தார். அவர் சொன்னார் 6 மாதத்துக்கு நான் வெளியில் இருப்பேன்னு. ஆனால் எல்லா ஃபார்மாலிட்டிஸுமே இப்போவே முடியும்னு சொன்னார். அவர் 6 மாதம் நான் சொன்னார். ஆமாம். ரோனி, இது உனக்காக தான். இது என்னதுமா? ஃபுட்பால். நிஜமாவா? நான் இதுக்காக ரொம்ப நாள் வெயிட் அவரோட பண்ணேன். பொண்ணோட கல்யாணம் ஆபத்தில் இருந்துச்சு. கிளினிக்குமே சரியா போகல. இருந்தும் அவர் 4 கார் வாங்கியிருக்காரு. எப்படி? அப்பா அனுப்புனாரா? இல்ல, உனக்கு தெரியுமா, மிஸ்டர் பவன் நம்ம கிட்ட இருந்து பேக் வாங்குவாரே, அவர் தான் உனக்கு அனுப்புனாரு. ரொம்ப நல்ல மனுஷன் இல்லம்மா. நான் இதை உள்ள கொண்டு போய் விளையாடவா? போ. சார், எந்த நம்பர்ல இருந்து ராஜுக்கு கொலை மிரட்டல் வந்ததோ அந்த நம்பரை நாங்க ட்ரேஸ் பண்ணிட்டோம். ஹலோ ஹலோ மேடம், சொல்லுங்க. உங்களுக்கு ராஜு சைனி தெரியுமா? ராஜீவ் சைனி டாக்டர் சார் தானே? நான் ஒரு வீட்டில் வேலைக்காரியா இருந்தேன் சார். அது எனக்கு வந்து ஃபோன் கட் பண்ண எடுக்க தான் தெரியும். எனக்கு இந்த மெசேஜ் பற்றிலாம் எனக்கு அவ்வளவா தெரியாது. உங்களை தவிர உங்க போனை வேற யாராவது யூஸ் பண்ணுவாங்களா? அது எனக்கு ஒரு பேரா இருக்கான், அவன் தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவான். ஹே, அவனை பிடிங்க. அவனை விடாதீங்க, அவனை பிடிங்க. அவன் எங்கே போயிட்டான்? கொஞ்ச நேரத்தில் எஸ்கேப் ஆயிட்டானே. இவன் தான் அந்த வேலையை பார்த்துருக்கணும். இவன் தான் அந்த பழைய கனெக்ஷனுக்கு எடுத்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 மடங்கு பணம் வாங்கியிருக்கான். அவனை சும்மா விடக்கூடாது. வாங்க போலாம், வாங்க வேகமா. அட சார், பாட்டிக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. இப்படிதான் அதை விளையாட்டு இருப்பாங்க. குப்தா, நீங்க யாரை பிடிச்சிருக்கீங்க? இவன் பார்க்கவே அப்பாவே இருக்கான். அதை கொடு. எங்க முன்னாடியே ஸ்மார்ட்டா நடிக்கிறியா? போன்ல என்ன பண்ற? வீடியோ டெலீட் பண்றியா? இந்த மாதிரி தான் வீடியோ எடுப்பியா? இந்த மாதிரி தான் பல்லவி நீ வீடியோ எடுத்தியா? நீ பண்ணதை ராஜு பார்த்ததுனால நீ அவரை கொண்டுட்டு அப்படித்தானே? இல்லை சார், நான் இந்த வீடியோ மட்டும்தான் சார் நான் எடுத்தேன். போய் சொல்றியா? என்கிட்டயே நீ போய் சொல்றியா? இல்லை சார், இல்லை சார், நான் சொல்லிடுறேன். இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். அவரை வேற யாராவது கொண்டு இருக்கணும். நான் எதுவுமே பண்ணலை. உனக்கு இதை பற்றி எல்லாமே எப்படி தெரியும்? இதை பற்றின நியூஸ் இந்த கிளினிக் சுற்றி இருக்கு. டாக்டர் வர பேஷண்ட்டுக்கு தப்பான மெடிசன் கொடுத்து அவங்கள நோயாளி ஆக்கி அவங்கள டெல்லிக்கு அனுப்பி ஆர்கன்ஸ் எல்லாமே திருடுவார் சார். சார், இது ஒரு வதந்தி தான். அதனால தான் டாக்டருக்கு பேஷண்ட்ஸே வரதில்லை. அது ரூமரா இல்லையான்னு நாங்க கண்டுபிடிக்கிறோம். ஆனா ராஜு இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்வால்வ் ஆயிருக்காரா? இல்லை சார், டாக்டர் ராஜு ரொம்ப நல்ல மனுஷன். இந்த ரூமர்லாம் டாக்டர் அனிலால் தான் ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டுச்சு. டாக்டர் அனில்,
பல்லவி சொல்லுங்க. சார் யாரோ எங்க அம்மாவை அட்டாக் பண்ணியிருக்காங்க. என்ன? அவங்கள நான் இப்போ ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போறேன். நாங்க அங்கதான் வரோம். அவங்கள யார் அட்டாக் பண்ணதுன்னு நீங்க பாத்தீங்களா? இல்ல சார், நான் அப்ப வீட்லயே இல்ல. நான் வீட்டுக்கு வந்தப்போதான் அம்மா மா மா இவங்க எல்லாம் யாரு? முதல்ல எங்க அப்பாவை கொன்னாங்க, இப்போ எங்க அம்மா கிட்டயும் வந்துட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க அம்மாவுக்கு இதை யார் பண்ணிருப்பான்னு தெரியுமா? வேற யாரு? அந்த தீபக் தான் பண்ணிருப்பான். காக்கா ப்ரோ, தீபக் இருக்கானா? இல்லை சார். நீங்களும் தீபக்கோட ஸ்டூடெண்ட்டா? ஆமாம் சார். ஆமாம் சார். நீங்கள் 4ஆம் தேதி தீபக் கூட இண்டஸ்ட்ரியல் ட்ரிப் போனீங்களா? ஆமாம் சார், நாங்கள் 2 பேருமே போனோம். அன்னைக்கு நாள் முழுக்க தீபக் உங்கள் கூட இருந்தான். ஆமாம் சார், ஆனால் அவர் ராத்திரி எங்கேயோ போயிட்டாரு. உண்மையை மட்டும் சொல்லு. என்ன சார் நீங்கள் இந்த பக்கம்? எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை. இல்லைன்னா பின்னாடி நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்கல்ல, அதுக்காக உங்களை நான் சஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். அவர் கையில் ஏதாவது பர்ஃப்யூம் இருந்ததா? அந்த பாட்டிலில் பார்க்கும்போது லேடிஸ் பர்ஃப்யூம் மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவர் யாரை பார்க்க போனான்னு எங்களுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆர்டர் 2 நாள்லேயே காலி ஆயிடுச்சு. உங்களோட பேகுக்காக மார்க்கெட்டில் ரொம்ப பெரிய டிமாண்டாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் பவன். நீங்கள் எனக்காக ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறீங்க. என்கிட்ட நிறைய டிசைன் இருக்கு, நான் அதை உங்களுக்காக எடுத்து காட்டுறேன். ரோனி, ரோனி என்ன பண்ற? அதை விடுன்னு சொல்றல்ல, உனக்கு என்ன பைத்தியமா? அப்பாதான் சொன்னாரு இப்படி பண்றது தப்புன்னு. இப்ப இருந்து நீங்க பேக் செய்யறத நான் விட ரோனி மாட்டேன். என்ன பண்ற? விடு அத. சார், ஒருத்தவங்களை கொல்றதுக்கு எதுக்கு ஃபுட்பால் எடுத்துட்டு போயிருக்கணும்? எனக்கு என்னவோ தீபக் யார் கூடயோ அஃபேர்ல இருந்திருக்காருன்னு தோணுது. அதனால தான் பல்லவி கிட்ட அவன் டிவோர்ஸ் கேட்டிருக்கான். அப்ப ராஜுவோட ஃபோனுக்கு வந்த கொலை மிரட்டலான மெசேஜஸ், அப்புறம் அந்த அனிமல் ஸ்கின், இனி எதுல தான் இன்வால்வ் ஆயிருக்கான்? குப்தா, இதுல இருக்க ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ராஜுவோட மர்டர் கூட லிங்க் பண்ணும். நெல்லு, நான் அவரை பொறுமையா போடா. பார்க்கணும். உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? யாரோ ஒருத்தவங்க சொன்னதுனால என்ன போட்டு ஏன் விசாரிக்கிறீங்க? உன்னை நாங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்காக தான் விசாரிக்கிறோம். ஆமா, ராஜு என்கிட்ட சொன்னான். யாரோ ஒருத்தவங்க அவன் பேரும் புகழும் கெடுக்கணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு. ராஜுவுக்கு சுதேஷ் மேலே தான் டவுட்டு. சுதேஷ்? ராஜுவோட கார் தான் சுதேஷை இடிச்சுது. அதுக்கப்புறம் அவனுக்கு செக்ஷுவலாக நிறைய ப்ராப்ளம் வந்தது. அவனோட கல்யாணமும் நின்று போச்சு. சார், பார்த்தீங்கன்னா ராஜீவ் சுதேஷ் தான் அவங்க பேரை கெடுக்கணும்னு நினச்சான். சொல்லுங்க. ராஜு தான் உன்னோட உயிரை காப்பாத்தானா, இல்ல ராஜுவால உன்னோட வாழ்க்கை வீணா போயிடுச்சா? ஆமாம் சார், வீணாயிடுச்சு. ஆனால் ராஜு அவனோட தப்பை சரி பண்ணதுக்காக தான் என்னை அப்படி ட்ரீட் பண்ணான். டீனா, எனக்கு இவளுக்கு அடுத்த மாதம் என்கேஜ்மெண்ட். சந்தோஷமாக தான் இருக்கா? சார் ப்ளீஸ், நான் சொல்கிறத நம்புங்க. நான் ராஜுவை கொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது சார். நான் அதை பண்ணவும் மாட்டேன். ஹலோ சார், தீபக் வீட்டிலேருந்து எங்களுக்கு வெப்பன்ஸ் கிடச்சிருக்கு. சார், ஃபாரன்சிக் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தீபக்கோட வீட்டில் இருந்த நைஃப் தான் ராஜுவை கொலை பண்ண யூஸ் பண்ண கத்தி. தீபக் தான் ராஜுவை கொலை பண்ணது. பிரக்யாவை அட்டாக் பண்ணது, இண்டஸ்ட்ரியல் ட்ரிப்லேருந்து காணாம போனது எல்லாமே லிங்க் ஆயிருக்கு. தீபக்கோட ஃபோன் லொகேஷனை ட்ரேஸ் பண்ணீங்களா? சார், அவரோட ஃபோன் லொகேஷனை ட்ரேஸ் பண்ண முடியல. ஆனால் யாருக்கோ சந்தோஷ்ன்ற நேமுக்கு கால் பண்ணியிருக்காரு. டெய்லி பேசியிருக்காங்க. சந்தோஷோட அட்ரஸை கண்டுபிடிங்க. சார் ஓகே சார். ராஜு, உன்னை எத்தனை தடவை வார்ன் பண்ண? நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? அடே டார்லிங், இதான் என்னோட உண்மையான சந்தோஷமே. 200 மட்டும் எடுக்க மாட்டேன், 500 எடுக்க மாட்டேன், ஏன் 1000 கூட எடுக்க மாட்டேன், அதுக்கு மேலேயும் எடுக்க மாட்டேன்.
எனக்கு பவர்னா ரொம்ப பிடிக்கும். அது ஓன்ட்டேந்து வர பவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சார் சார் தீபக்கை கண்டுபிடிக்க முடியல, ஆனால் சந்தோஷம் கூப்பிட்டு வந்திருக்கேன். வா. உனக்கு தீபக்கா எப்படி தெரியும்? நான் அவனை ஃப்ரெண்டோட பார்ட்டியில தான் மீட் பண்ணேன். அப்பதான் தெரியும். தீபக்கை நாங்கள் அவங்க மாமனாரை கொன்னதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அவனோட கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட தான் அதிகமாக பேசியிருக்கதா தெரிய வந்தது. உங்கள் 2 பேருக்குள்ள என்ன போயிட்டு இருக்கு? உங்களை தான் கேட்குறேன், உங்கள் 2 பேருக்குள்ள என்ன போயிட்டு இருக்கு? சார், அவன் ஒய்ஃப் கூட அவன் சந்தோஷமா இல்லை. நானும் என் ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா இல்லை. நாங்கள் எப்படி க்ளோஸ் ஆனோன்னே எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் சார், நான் எதுவுமே பண்ணலை. எனக்கும் இந்த கேஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. 4ஆம் தேதி ராத்திரி தீபக் உன் கூட தான் இருந்தானா? ஆமாம், என்னோட ஹஸ்பண்ட் டூர் கிளம்பி போயிட்டாரு. அதனால அவன் என் வீட்டுக்கு வந்தான். அவன் என் கூட தான் ராத்திரி ஃபுல்லாக இருந்தான். தீபக் இப்போ எங்கே உறிஞ்சிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? உன் கண்ணாமூச்சி ஆட்டம்லாம் போதும். சொல்லு, ராஜுவை நீ எப்படி கொலை பண்ண? சார், நான் யாரையும் கொலை பண்ணல சார். உங்ககிட்ட எவிடன்ஸ் இல்லாம என்ன பிடிச்சி விசாரிக்காதீங்க சார். எவிடன்ஸ் வேணுமா? உனக்கு எவிடன்ஸா வேணும்? அந்த மர்டருக்கு யூஸ் பண்ண வெப்பன் உங்க வீட்ல தான் எடுத்தோம். வாய மூடுறா. பிரகியா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லயும் நீ தான் அவங்களை அட்டாக் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த எவிடன்ஸ் போதும் வாழ்நாள் முழுக்க உன்னை ஜெயில போடுறதுக்கு. சார், அவங்க போய் சொல்றாங்க. பல்லவி தான் என்ன வீட்டுக்கு வர சொன்னா. நான் வீட்டுக்கு போய் பார்த்தப்ப அங்க யாருமே இல்லை. உன்னோட ரிலேஷன்ஷிப்பை செட்டில் பண்ண போனியா இல்ல ராஜோட வாழ்க்கையை முழுசா அழிக்க போனியா? உன்னோட புது ஃபேமிலி நீ சந்தோஷ் கிட்ட தேடிக்கிட்ட. அவ என் கஸ்டடியில் தான் இருக்கா. சந்தோஷ் உன்னை பத்தின எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டா. சந்தோஷ் போலீஸ் ஸ்டேஷன் வந்தாளா? உன்னோட கேம் ஓவர் தீபக். எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிடு. சார், உண்மை என்னன்னா பல்லவி சந்தோஷ பார்த்து பொறாமப்படுவா சார். அவளுக்கு சந்தோஷ பத்தி தெரிஞ்ச பிறகு அங்க இருக்க ஏரியா பசங்க கிட்ட சொல்லி அவளை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டா சார். சார், நான் எதுவுமே பண்ணல. எல்லாம் என்ன தப்பா சொல்றாங்க. இவன் இப்படி சொன்னாலாம் கேட்க மாட்டான். இவனுக்கு புரியுற விதத்துல சொல்லுங்க, அப்பதான் இவன் உண்மையை சொல்லுவான். சார், நான் சத்தியமா உண்மையதான் சார் சொல்றேன். சார், என்ன விட்டுருங்க சார். சார், சத்தியமான உண்மையதான் சார். சார் சார் எனக்கு கொஞ்சமாச்சும் நமக்கு சார். மர்டர் வெப்பனை கண்டுபிடிச்சதுமே கேஸ் சால்வ் ஆயிடும்னு நினைச்சாங்க. ஆனா அது இன்னுமே காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு. பல்லவி குப்தா அவருடைய பொண்ணு இப்போ யாருமே இல்லாம ஆயிட்டாங்க. இவங்களும் ஒரு விதத்துல காரணமா இருப்பாங்களா அவங்க ஹஸ்பண்டை ட்ராப் பண்ண வச்சதுக்கு? கேஸை பார்த்ததுக்கு அப்புறம் பல்லவிய போலீஸ் நல்லா விசாரிப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அப்படி விசாரிச்சாதான் இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய பல உண்மைகள் வெளியே வரும். சார் தீபக் மறுபடியும் தான் அப்பாவின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா எல்லா ஆதாரமும் அவனுக்கு எதிராக தான் இங்க இருக்கு. நிறைய கேள்விகள் இருக்கு குப்தா. ராஜு அந்த அனிமல் பார்ட்ஸை வச்சு என்ன பண்ணாரு? அவரோட உடம்புல எப்படி அந்த மார்க்ஸ் வந்துச்சு? எல்லாமே அவரோட சாவுல தான் வந்து முடியுது. தீபக் சந்தோஷ் வீட்டில் தான் இருந்தான். அப்போ அவ கொண்டு இருக்க வாய்ப்பு இல்லை. சார் சந்தோஷ் வீட்டு பக்கத்தில் இருக்க சிசிடிவி செக் பண்ணுறேன். அதில் எவிடன்ஸ் கிடைக்கலாம். சார் சார் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ். நீங்க சுதேஷோட வீட்டில் தானே இருந்தீங்க? அடுத்த மாதம் எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கு. ஆமாம் சார். ஆனால் சார் நான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது, ஃபியான்சியும் கிடையாது. அவனை கல்யாணம் பண்ண போகிறதும் கிடையாது சார். அவன் மும்பையிலேருந்து காசு கொடுத்து வர வச்சு ஒரு பொய்யான ரிலேஷன்ஷிப்பில் என்ன இருக்க சொன்னான். அவனால் எதுவுமே பண்ண முடியாது சார். அவனுக்கு ஆண்மையே இல்லை. என்ன? ஆமாம் சார். நான் அவனை பார்த்து சிரிக்கும்போது அவன் என்னை அடிச்சிட்டான் சார். நான் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் சார். ப்ளீஸ் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. ராஸ்கல் ஒன்னெல்லாம். சார் 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 நான் எதுவுமே பண்ணல சார். என்ன ஏன் சார் அடிக்கிறீங்க? என்ன எல்லா உண்மையும் சொல்ல போறியா இல்லையா? ஏண்டா ராஸ்கல், உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் பொண்ணுங்க மேல கை வைக்கிறவங்கள ஈஸியா கொல்ல முடியும்ல? நீ தானே ராஜுவோட பேரை கெடுக்க அந்த ரூமரை பரப்புன? ஆமாம் சார், நான் தான் பரப்பினேன். ஏன்னா அவன் என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டான். அதனால நீ கொண்டுட்ட, உன் பழியே தீர்த்துக்கிட்ட. இல்லை சார், நான் அவனை கொல்லலை. ராஜு சொன்னா இதுக்கெல்லாம் ஹோமியோபதி தான் கரெக்டாக இருக்கும்னு. முதலியோட பல்ல வச்சு அவன் மட்டும் சாகாமல் இருந்தா நான் இப்போ குணமாயிருப்பேன். அப்ப ராஜு இதெல்லாம் உனக்காக தான் வாங்கினாரா? இதெல்லாம் யார் அவருக்கு சப்ளை பண்ணது? அவன் பேர் லல்லன், நொய்டாவில் இருக்கான். அவன் தான் சப்ளை பண்ணான். ரோனி, இதுக்கப்புறம் உன் சந்தோஷத்துக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீ என்கிட்ட வந்து சொல்லு. ஏன் உங்ககிட்ட? நீங்கள் என்ன என் அப்பாவா? என்ன உனக்கு பிடிச்சிருந்தா நீ என் அப்பாவா ஏத்துக்கோ. உன்னையும் உங்க அம்மாவையும் நல்லபடியா நான் பாத்துக்கிறேன். சார், உங்களுக்கு தெரியுமா, லீகலாக வேலை செஞ்சால் காசு கிடைக்காது. அதனால தான் நான் இல்லீகல் பக்கம் போயிட்டேன்.
அதுவும் இல்லாமல் இந்த பொருட்களுக்கெல்லாம் நிறைய டிமாண்ட் இருக்குது. உனக்கு எவ்வளோ நாளாக ராஜுவை தெரியும்? இந்த மாதிரி பொருட்கள் அவர் எப்போ உங்ககிட்ட இருந்து வாங்க ஆரம்பிச்சாரு? சார் பார்த்தீங்கன்னா எனக்கு அவரை ரொம்ப நாளாகவே நல்லா தெரியும். அவர் எப்பயுமே அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து என்னுடைய ஃபார்ம் ஹவுஸில் தான் தங்குவார். கேர்ள் ஃப்ரெண்ட்? உனக்கு அவங்கள தெரியுமா? ஆமாம் சார். சார் அவங்க பேர் கூட மஞ்சு. சார் ஆனால் நான் அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. எப்படி இருப்பாங்கன்னு என்னால் சொல்ல முடியும். பிரக்யா மேடம், 15 வருஷத்துக்கு முன்னாடி ராஜுவுக்கு ஒரு அஃபேர் இருந்துச்சு. அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா மஞ்சு. உங்களுக்கு அவங்கள தெரியுமா? ஆமா, நான் தடவை ராஜுவை பார்த்தப்போ ஆல்ரெடி அவருக்கு டிவோர்ஸ் ஆகிருந்துச்சு. அவரோட பாஸ்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறது அவசியம் இல்லைன்னு அப்படியே விட்டுட்டேன். அப்போ ராஜுவுக்கு உங்க கூட 2வது திருமணமா? பல்லவி என்னோட பொண்ணு. ஆனா ராஜுவை எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னா அவங்க சொந்த அப்பா அளவுக்கு பிடிக்கும். ராஜுவை பத்தி இன்னும் உனக்கு என்ன தெரியும்? அவ்வளோலாம் இல்லை சார். ஆனால் அவர் எப்போவுமே கவலையாக இருப்பார். அவருக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் மெடிசன் வேணுமான்னு கூட நான் அவர்கிட்ட கேட்டேன். ஆனால் இல்லை வேணான்னு நான் அப்புறமா எலக்ட்ரிஷியன் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன்னு அவர் சொன்னார். எலக்ட்ரிஷியனா? எலக்ட்ரிஷியன் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்? எனக்கு எப்படி தெரியும் சார்? அவன் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பான். சார் ஒரு நிமிஷம். டாக்டர் ராஜுவோட ஃபோனுக்கு 2 தடவை ராஜு எலக்ட்ரிஷியன்னு கால் வந்திருக்கு. இந்த நம்பரை ட்ராக் பண்ணுங்க. நோய்டா போலீஸை காண்டாக்ட் பண்ணுங்க. அப்புறம் மஞ்சு பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்க கலெக்ட் பண்ணுங்க. சரியா? எல்லாருமே சில சீக்ரெட் வச்சிருப்பாங்க. அந்த ரகசியெல்லாம் இருட்டிலே இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லபடியாக தான் இருக்கும். ஆனா அதை யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த ஒரு விஷயம் ரொம்ப பெரிய எரிமலையா வெடிக்கும். ரொம்பவே ஆபத்தா இருக்கும். இந்த மாதிரியான ரகசியங்களால நிறைய பேரோட வாழ்க்கை எரிஞ்சு சாம்பலாயிருக்கு. அந்த மாதிரியான சீக்ரெட் தான் அந்த டாக்டரோட வாழ்க்கையில இறந்து போன பிறகு இன்னொரு பக்கத்தை காட்டியிருக்கு. இப்போ இந்த டாக்டரோட இன்னொரு பக்கத்தை நம்ம பார்த்ததுனால இப்போ இந்த கேஸ் ரொம்பவே சவாலா இருக்க போகுது. இதை எப்படிதான் நம்மளோட போலீஸ் இதை ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு பொறுத்து நிறைய பேர் அவரை பார்க்க வருவாங்க மேடம். இதுதான் அவர் வீடு. கதவை தட்டுங்க. இங்க நிறைய பேர் ராஜுவை தேடிட்டு இருக்காங்க சார். அவன் இங்க நிறைய மக்களை நம்ப வச்சு ஏமாத்திருக்கான். வெளிநாட்டுக்கு போகதா சொல்லி. இன்னொரு விஷயம் என்னன்னா ராஜுவோட உடம்புல பார்த்த மாதிரியே ராஜுவோட உடம்புலயும் மார்க்ஸ் இருக்கு. என்ன? அதுக்காக நான் சொல்றது பண்ணுங்க. ராஜு கூட யார் யாரெல்லாம் அந்த வீட்டில் இருந்தாங்கன்னு கண்டுபிடிங்க. சார் சார் ராஜுக்கு ஒரு நாள் அமெரிக்கா போன மாதிரி கனவு வந்துச்சு. ராஜு டாக்டர் ஆதிவோட மிகப்பெரிய ஃபேனா இருந்தான். ராஜு உனக்கு அமெரிக்காவுக்கு போகணுமா? சரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இங்கே பாரு, அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு ரொம்பவே காசு செலவாகும். ஓகே சார். நீ கார் வாங்குறதுக்கான லோனு எல்லாத்தையும் நல்லபடியாக நான் ரெடி பண்ணி தரேன். நீ நல்லா காசு சம்பாரி, அதுக்கப்புறம் நீ அமெரிக்கா போ. ஆனால் இந்த விஷயம்லாம் நான் உனக்கு பண்ணுறதுக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். டாக்டருக்கு ராஜு கிட்ட இருந்து அப்படி என்ன வேணும்? ஷாக். யாராவது கரண்ட் வச்சு ப்ளே பண்ணா அவங்க செத்துருவாங்க. ஆரம்பிக்கட்டா? டாக்டர் ஆதிவோட கணிப்பு என்னன்னா யார் அதிகமாக ஷாக் எடுத்துக்கிறாங்களோ அவங்க ரொம்ப நாளைக்கு வாழ்வாங்க. அப்படின்னா டாக்டரோட உடம்புல இருக்க மார்க்ஸ் எல்லாமே எலக்ட்ரிசிட்டியால வந்தது. சார் ராஜு இதுவே தான் அவர் கிளினிக்கில் பண்ணார். மஞ்சுஷா அவரை பார்த்தப்போ. சார் என்ன விஷயம்? அதனால ராஜுவும் இதுக்கு அடிக்ட் ஆகிட்டான். டாக்டர் ஆதி இறந்து போனதுக்கு அப்புறம் அவன் அமெரிக்கா போகிற கனவே கலைஞ்சிடுச்சு. இந்த ரீசன்னால தான் அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி தினமும் 3-4 தடவை எலக்ட்ரிக் ஷாக் எடுத்துப்பான். இந்த விஷயத்தை அவங்க 2 பேரும் எப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி. ரோனி, மிஸ்டர் பவனை நீ என்ன பண்ண? அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு உங்ககிட்ட யார் நெருங்கணும்னு நினைச்சாலும் அவங்க எனிமின்னு. உன்னோட அப்பா எங்க? விட்டுட்டு போயிட்டாரு தானே? அவர் இந்த உலகத்துக்கு திரும்பி வரப்போறதும் கிடையாது. நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க. அப்பா என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அவர் திரும்ப வருவாரு. சொல்லுங்க. பவன் உங்க பையன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. நீங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும். ராஜு எலக்ட்ரிக் ஷாக் எடுத்ததை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்ன? ராஜு எலக்ட்ரிக் ஷாக் எடுத்துப்பாரா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சா கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் அஃபேர்ல இருந்தாருன்னு?
என்னோட அப்பா யாரையும் அஃபேர்ல வச்சில்ல. பல்லவி அவர் எங்க அம்மாவை ரொம்ப லவ் பண்றாரு. பல்லவி நீ அமைதியா இரு. உங்களால கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல, அதனால நீங்க அவர் மேல தப்பா பழி போடுறீங்க. பல்லவி சும்மாரு. இதை பார்த்தா பிரக்யாவுக்கும் பல்லவிக்கும் ராஜுவை பத்தி எதுவும் தெரியலன்னு தெரிய வருது. நோய்டா போலீஸ் கிட்ட இதை கேட்டிங்களா? ராஜுவை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? இல்லை சார், நாங்கள் லல்லன் சொன்னதை வச்சு மஞ்சுவோட ஸ்கெட்சை வரைஞ்சிருக்கோம். அப்ப சந்தோஷோட வீட்டில் வச்ச சிசிடிவி ஃபுட்டேஜ்? ஆமாம் சார், எங்களுக்கு அது கிடைச்சிரும். ம். சார், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நமக்கு வந்துருச்சு. சந்தோஷ் வீட்டுக்கு வெளியே. சார், நான் உண்மையை தான் சொல்றேன். நான் ஒரு அப்பாவி. எனக்கு தெரியும். நான் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டேன். ராஜுவை எப்போ கொன்னாங்களோ நீ அப்போ சந்தோஷோட வீட்டுக்கு போகிறத பார்த்தோம். அடுத்த நாள் சந்தோஷம் யாரோ தொல்லை பண்ணாங்க நீ சொன்னல, அவங்க யாருன்னு அடையாளம் காட்ட முடியுமா? முடியும் சார். சார், ஆமாம், இவங்களை எனக்கு தெரியும். சார், நீங்கள் அனுப்பின ஃபோட்டோவில் அந்த அம்மாவும் பையனும் 2 நாளைக்கு முன்னாடி தான் இங்கே வந்தாங்க. ஆனால் அவங்க பேர் மஞ்சு இல்லை சுனந்தா. ஒரு குட் நியூஸ் பல்லவி, உங்கள் அப்பாவை யார் கொன்னதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சார் என்ன சார் பண்றீங்க? நாங்க எதுவுமே பண்ணல சார். என்னைய போறீங்க? அவங்க எல்லாரும் அவங்களோட குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க. ஆனா என்னோட அப்பாவை எது கொன்னாங்க? சார், நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். எனக்கும் ராஜு மர்டருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் ராஜு ஒரு சைக்கோன்னு. அவர் ரொம்பவே பொசசிவ். அவர் கூட இருக்கிறது எப்பவுமே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். எனக்கு அவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும்னு கேட்குறப்போ அவர் என்னையும் என் பையனையும் கொன்னுடுவாரோன்னு ரொம்ப பயந்தோம். அதனால தான் நானும் என்னோட பையனும் அங்கேருந்து ஓடி வந்துட்டோம். பையன் ரோனி அவங்க அப்பா திரும்ப வந்துடுவாருன்னு நம்பிட்டு இருக்கான். அதனால தான் நீங்கள் உங்கள் பேரை மஞ்சுலேருந்து சுனதாக்க மாற்றினீங்களா? ராஜு கண்டுபிடிக்க கூடாதுன்னு. ஒரு லேடி என்ன ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி என்ன பார்க்க வந்தாங்க. அவங்க ராஜு பத்தி என்கிட்ட விசாரிச்சாங்க. அவங்களோட பேர் என்ன? கண்டிப்பா உங்களுக்கு அந்த பொண்ணோட பேர் என்னன்னு தெரியும். யார் சுனந்தாவை பார்க்க போனாங்களோ, விக்ராந்த் அப்புறம் அயான், உங்களோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க எல்லாருமே காரை திருடி காசுக்காக அதை வித்துருவாங்க. அப்புறம் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. நீங்க தான் காப்பாத்துனீங்க. அவங்கள நீங்க ஜெயிலில் போக விடலை. அதனால நீங்க அவங்கள அப்புறமா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க என்ன பேசுறீங்க? எங்க அம்மா ஒரு ஸ்கூல் பிரின்சிபல். இதெல்லாம் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்க அம்மாவுக்கு உங்க ஹஸ்பண்டோட அஃபேரை பத்தி நல்லாவே தெரியும். அதனால தான் விக்ராந்தும் அயானும் 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி சந்தோஷம் மிரட்டியிருக்காங்க. மா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இவங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லுங்க. ஆமா, நான் தான் பண்ணேன். அவர் சொல்றது சரிதான். நான் தான் விக்ராந்த் ஆயினையும் உங்க அப்பாவை கொலை பண்ண அனுப்பினேன். நான் தான் அந்த கத்தியை தீபக் வீட்டில் வச்சேன், அவன் மேல பழி போடுறதுக்கு. ஏன்னா அந்த ஆள் இதை டிசர்வ் பண்றான். தீபக் பல்லவியை சீட் பண்ணா, ராஜு என்னோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டான். இது எல்லாமே ஒரு நாள் சரியாகிடும் நான் நினைச்சேன். ஆனா இல்ல, நான் ராஜுவோட பாஸ்ட பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அப்புறம் அந்த ஃபைல்ஸை செக் பண்ணும்போது எனக்கு மஞ்சுவை பத்தி தெரிய வந்துச்சு. மஞ்சுவை பார்த்து பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது அந்த ராஜு மாறவே மாட்டான்னு. அவன் ரொம்பவே பொசசிவ். என்னை எப்பவுமே இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். இதுக்காக அவன் என்னை எங்கேயாவது அவன் வெளியில கூட்டிட்டு போவான். இதுக்காக அடிக்கடி பார்லர் மூவிஸ்ல கூட்டிட்டு போவான். அப்பதான் எனக்கு புரிய வந்துச்சு, ராஜு ஏன் எங்களை மணாலிக்கு கூட்டிட்டு போக நினைச்சானா, என்னை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அவனை என் கூடவே இருக்கிறதுக்கு அவன் பிளான் பண்ணியிருக்கான். அதான் நான் டிசைட் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு ஆளை வச்சு நான் என்ன பண்றதுன்னு. இல்ல நீங்க இன்னைக்கு அவனை கொன்னே ஆகணும். அவனை நீங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போங்க. சான்ஸ் கிடைச்சா அவனை கொன்றுங்க. அட, நீ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டியா? அப்பா இப்ப வந்துருவாரு. எனக்கு 2 வழி மட்டும்தான் இருந்துச்சு. ஒன்னு நானே என்ன கொன்னுக்கணும், இல்ல ராஜுவை கொல்லணும். வாழ்க்கையில் இன்னும் நிறைய வழி இருக்கு பிரக்யா மேடம்.
ஆனா எது ஈஸியான வழியோ அதை தான் நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பார்க்கறோம். இந்த மாதிரி முடிவை நீங்க எடுத்ததுனால நீங்க தான் வாழ்க்கை முழுக்க ஜெயில இருக்க போறீங்க. இந்தியர்கள்னாலே வெளியாளுங்க எப்படி பார்ப்பாங்கன்னா சுதந்திரத்திற்காக எப்படி போராடி ஜெயிச்சாங்கன்றதை தான் பார்ப்பாங்க. ஸ்கூல் அண்ட் காலேஜ்ல இதை தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இதெல்லாம் நாம ஏன் மறந்தோம்? மகாத்மா காந்தியோட பாதையை நாம மறந்துட்டோம். அதை விட்டுட்டு வன்முறையை இப்ப கையில எடுத்துட்டோம். ஒரு கிரிமினல் எவ்வளவு ஸ்மார்ட்டா வேணா இருக்கலாம், எப்படி இருந்தாலும் அவன் ஒரு நாள் பிடிபட தான் போறான். ஒரு பெரிய காலேஜுக்கு பிரின்சிபலா இருக்கிறத விட்டுட்டு பிரக்யா சைனி சட்டங்களை அவங்க நம்பவே இல்லை. அவங்க ஹஸ்பண்டை கொல்றதுக்கு அவங்க கிட்ட எந்த ஒரு காரணம் வேணா இருக்கலாம். ஆனா இந்த விஷயத்த அவங்க போலீஸ் கிட்ட போய் சொல்லியிருந்தா இந்த கேஸ் வேற விதத்துல போய் முடிஞ்சிருக்கும். இது அவங்களுக்கும் அவங்க பொண்ணுக்குமே நல்லதா முடிஞ்சிருக்கும். ரொம்ப பயப்படுறதும் ரொம்ப ஒதுக்கப்படுறதும் எப்பவுமே தப்பு. அதுக்காக சட்டங்களை நம்ம கையில எடுக்கிறது அது எப்பவுமே அந்த விஷயத்துக்கு சரியாவாது. ஜெயில இருக்கிற 4 செவத்துக்கு முன்னாடி அவங்க பண்ண தப்ப நினைச்சு உள்ளுக்குள்ளேயே வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கணும். உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு ஈஸியான பாத்வேவை கண்டுபிடிச்சீங்கன்னா அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. அது எப்பவுமே சட்டங்களுக்கு எதிராக போகாதபடி நீங்க பாத்துக்கணும். நான் உங்கள் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடை பெறுறேன். உங்களை நான் மீண்டும் ஒரு கிரைம் பெட்ரோல் சட்டக் எபிசோடில் சந்திக்கும் வரை தொடர்ந்து கிரைம் பெட்ரோல் எபிசோட பார்த்துக்கிட்டே இருங்க. ஜெய் ஹிந்த்.